மது, ராகவ் 2 பேருமே சேர்ந்து கார்டன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் சொல்றாரு, "நீ இறந்துட்டன்னு சொல்லும்போது என்னால அத தாங்கவே முடியல. நான் எவ்ளோ ஒரு மன கஷ்டத்துல இருந்தேன் தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமாவே ஆயிடுச்சு. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. என்னால அத தாங்கவே முடியல." அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. "ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உங்கள நான் டெய்லி வந்து பார்ப்பேன் தெரியுமா? உங்க ஆஃபீஸ் வாசல்லயே நிப்பேன். டெய்லி பார்த்து பார்த்து உங்கள நான் அவ்ளோ சந்தோஷப்படுவேன்." அப்படின்னு மது சொல்றாங்க. "இங்க பாரு மது, நான் அவ்ளோ மன அழுத்தத்துல இருக்கும்போதும், அபிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட அந்த மன அழுத்தமே குறைஞ்சுது." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "எனக்கும் புரியுது. ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு மது சொல்றாங்க. "இல்ல அபி என்னோட வாழ்க்கையில வந்ததுலேருந்து எனக்கு நெறைய மாற்றம் இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீங்க லவ் பண்ண பொண்ணுன்னா என்னையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும்." அப்படின்னு மது சொல்றாங்க. "அவ அப்படிதான் இருப்பா. அவ எப்பவுமே ஒரு தனித்துவமானவ. அவ வந்து எல்லாமே வேற மாதிரி யோசிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஒரு மாரி பாராட்டி சொல்றாரு. "ஆமா, எனக்கு அபிய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அபிகிட்ட சொல்லுங்க. எப்படியாவது என்ன வீட்ட விட்டு அனுப்பிட சொல்லுங்க." அப்படின்னு மது சொல்றாங்க. "இங்க பாரு மது, இப்போ நீ எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ இப்ப தனியா இருக்க. புரியுதா? என்னையும் என்னோட ஃபேமிலில இருக்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்க அம்மா, அப்பாவை கூட்டிட்டு நீ ட்ரெயின்ல வந்த. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். இப்ப நீ தனியா இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும். அதுவரைக்கும் நீ எதுவுமே சொல்லாத. அமைதியா இரு." அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு மதுகிட்ட. "சரி வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போறாங்க. இது எல்லாமே மேலேருந்து அபி அப்படியே பார்க்குறாங்க. மாடியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே ரூம்குள்ள போயிட்டு துணி மடிச்சிட்டு இருக்காங்க. ராகவ் வராரு. வந்த உடனே சொல்றாரு, "இப்பதான் நானும் மதுவும் சேர்ந்து கார்டன்ல பேசிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்றாரு. நானும் பார்த்தேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "இங்க பாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறதுலயும், ஒண்ணா இங்க இருக்கிறதுலயும் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு ராகவ். "எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போது? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மதுக்கு என்ன தெரியவா போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "ராட்சசி, அப்படிதான்டி யோசிப்ப நீ." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே லைட்டா பேசுறாரு. என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியிற மாதிரி பேசுங்க. புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க அபி. ஒண்ணும் இல்ல அபி." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. ஹால்ல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க மது. அப்போ முரளி யோசிக்கிறாரு. "இங்க பாருங்க, இதுதான் கரெக்டான டைமு. நாம போயிட்டு மதுக்கிட்ட பேசலாம்." அப்படின்னு சொல்றாரு முரளி. அப்படியே மதுவ வெளிய கூட்டிட்டு வராங்க. ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா இப்ப பரவாயில்லல்ல உடம்பு?" அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரி. பரவால்ல, ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன லவ் பண்ணாருல்ல ராகவ், ரொம்ப 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 ஒரு மாரி மன அழுத்தத்துல இருந்தான் தெரியுமா? அவனால அத தாங்கவே முடியல. இந்த கல்யாணம் கூட அவனுக்கு புடிச்சுலாம் நடக்கல. கட்டாயப்படுத்தி தான் அபிய வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க." அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. அவனுக்கு முழுக்க முழுக்க உன்னோட ஞாபகம் தான். உன்னால அவன மறக்க முடியுமா? முடியாது ஆன்ட்டி." அப்படின்னு மது சொல்றாங்க. "அதே மாரி தான் ராகவ் கூட. அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க. இந்த அபியெல்லாம் சும்மா புடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கான்." அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "சரி, நான் போறேன் ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போறாங்க. "இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி மது, ராகவ் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்னோட அபிய என்கிட்ட குடுத்துடணும். என்னோட அபி என்னோட பொக்கிஷம். நான் பார்த்துப்பேன். எந்த காரணத்த கொண்டும் இந்த ராகவோட நான் சேர விடவே மாட்டேன். மது தான் நமக்கு கிடைச்சிருக்க ஆயுதமே. கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா பிளான் போட்டுட்ருக்காங்க. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஆஃபீஸ் போறாங்க அபி. ஆஃபீஸ் போயிட்டு எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ராகவ் ரூமுக்கு கூப்பிடுறாரு. அங்கேருந்து வராங்க. வந்து அப்படி பார்க்குறாங்க. "இங்க பாரு, நானு, மது 2 பேருமே அங்க அங்க ஒண்ணா இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இருந்தா சொல்லு அபி." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "இல்லன்னா நாம வந்துட்டு வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிடலாமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஐயய்யோ! இதில எனக்கு என்னங்க கஷ்டமா இருக்க போது? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் தானே கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்கள விட்டு போயிடுவேன். நீங்க மதுவ கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க. சந்தோஷமா இருங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா அபி போறாங்க. அது எல்லாமே லாவண்யா பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்ன அபி, முன்ன மாதிரி சந்தோஷம் இல்லவே இல்லையே உன்னோட மூஞ்சில. ஓ! மது வந்துட்டாங்களே, அதனால தான் கஷ்டமா இருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கிண்டல் பண்றாங்க. அங்கேருந்து அபி எதுவுமே பேசவே இல்ல. அமைதியா போறாங்க. லாவண்யா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. இனிமே மதுவ வச்சு தான் உனக்கு எல்லாமே இருக்கு. மதுவ கூட்டிட்டு வந்ததே நான் தானே. உனக்கு இருக்கு அபி. நீ சந்தோஷமாவா இருக்க? 2 பேரும் சேர்ந்து காதலியா வெளிப்படுத்துறீங்க. இனிமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் இந்த ஆஃபீஸ்ல இருக்க வரைக்கும் உங்க 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா இருக்கவே விட
மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பயங்கர சந்தோஷமாக அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அபி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே வராங்க. வந்தவொடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அப்படியே கோவமாக வருது அவங்களுக்கு. மதுவை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க தான் மது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மது வந்து நான் ஏற்கனவே லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் எந்த ஞாபகமும் இல்லை. என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, வேறு யாருமே கிடையாது. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணை இதே வீட்டில் வச்சுக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படி கத்துறாங்க. இல்லை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏன் அபி நீ திருந்தவே மாட்டியா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே கத்துறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அபி கத்தாதன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவர் லவ் பண்ண பொண்ணு ஒரே வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா, இங்கே பாரு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் மதுவை, நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன், உங்களை எப்படி வளர்த்தணும் பெத்த பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், மதுக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுவோம், அது வரைக்கும் இங்கே நம்ம வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. அப்படியே மது பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எதிர்க்கவே இப்படி பேசினா அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, நான் நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. அவங்க அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம்ப்பா, இங்கேயே அவங்க இருக்கட்டும்ப்பா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு புரியுதா, நாங்கள் பேசுறது ஏதாவது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே கத்துறாங்க. இங்கே பாரு அனு, நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி. அனு சொல்கிறாங்க, இந்த அபி நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, அம்மா அப்பா 2 பேருமே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அங்கேயே போகட்டும் மது, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் நீ இப்படி பண்ணுவியா, எதுக்காக அனு இப்படி நடந்துக்கிற, நீ நடந்துக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது சரியா, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, நம்ம தப்பாக பார்த்தா தப்பாக தான் இருக்கும், அப்படிலாம் பார்க்காதீங்க, எதுவுமே நடக்காது, நல்லது தான் நடக்கும், மது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அபி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குற மாதிரியே இல்லை அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவம் வருது. அவங்க அம்மா அப்பா அத்தை 3 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. பாட்டி எல்லாருமே, அஞ்சலி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அங்கேருந்து அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் அப்படியே டென்ஷனாக இருக்குது. எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணுறா, அவள் தலையில் அவளே மண்ணை வாரி போட்டிருக்கா, என்ன இது, அதுவும் லவ் பண்ண பொண்ணு இறந்துடுச்சுன்னு நினச்ச பொண்ணு மறுபடியும் வந்தால் இதெல்லாம் நல்லா இருக்குமா, மாப்பிள்ளையோட மனசு மாறினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அபி நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் அவள் காது கொடுத்து கேட்குற மாதிரியே கிடையாது, அவள் என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இனிமேல் என்ன நடக்க போதுன்னே தெரியலையே, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இவ வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அப்படியே ரோட்டில் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடு போகிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. போனவுடனே மது இந்த பக்கம் போகிறாங்க, உள்ளே அபியும் போகிறாங்க. போனவுடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் வேண்டாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அணுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து மது அப்படியே தண்ணி குடிக்க வராங்க. அப்படியே மது கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மது, நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. அபி ராகவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்தோன்னே ராகவோட மனசு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கள் அம்மா அப்பா அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க, எங்கள் வீட்டில் போய் நீங்கள் இருங்க, நல்லா பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக உங்களை எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களை பார்த்துப்பாங்க, நீங்கள் அங்கே போங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அனு. இல்லை அனு, நான் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகல, நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, நான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேனோ நான் அங்கேயே சொல்லிக்காமல் போகிறேன், அபிக்கு தெரியாமலே நான் போயிடுறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்தீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும் நீங்கள், இல்லைனா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க மது. என்ன பண்ணலாம், ஏன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கேருந்து போன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க மது. ராகவ் ஹாலில் இருக்காரு. அப்படியே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும் போது அப்படியே அனு போய் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. மது காஃபி குடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் போய் பார்க்குறாங்க, இல்லையே மது அங்கே இல்லையே அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் போய் பார்க்குறாங்க. சுற்றி 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 தேடுறாங்க, எங்கேயுமே மதுவை காணோம். மது வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், இல்லை அபி அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என்ன இது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே போய் தேடுறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, பாட்டி எல்லாருமே தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. ஐயோ மது சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அபி பயங்கரமாக டென்ஷனாக வராங்க.
அப்போ அனு யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டை விட்டே போயிட்டுருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனு ஒரு மாதிரி அப்படியே பயம் ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ எல்லாத்துக்குமே காரணமே நாம தானா, இப்போ எங்கே போய் அவங்கள தேடுறது ஒன்றுமே புரியலையே, அவங்க வேறு தனியாக இருக்காங்களே, அம்மா அப்பா கூட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. எங்கே போனாங்க, எங்கே போயிருப்பாங்க, யாராவது ஏதாவது மதுவை சொன்னீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, சுந்தரி முரளி எல்லாருமே. ஐயோ இவ வேற வீட்டை விட்டு போயிட்டாளா, இது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சே, எதுக்காக அவள் வீட்டை விட்டு போனா, அவள் இருந்தால் தான் அவளை வச்சு கேம் ஆடலான்னு நினச்சா அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. முரளிக்கா கோவமாக வருது, எதுக்காக அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அப்படியே டென்ஷனாக இருக்காரு. எங்கே போயிருப்பாங்க, சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா, நம்ம வீட்டுக்கு போக சொன்னோம்ல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அபியும் ஃபோன் பண்ணுறாங்க. சிவராமன் அட்டன் பண்ணி பேசிட்டாரு. அங்கே மது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையம்மா அதெல்லாம் எதுவுமே வரவே இல்லையே, நீ என்ன என்ன சொல்கிற, ஏன் காணுமா என்ன அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு. இல்லைப்பா இல்லை நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இல்லை அவங்க வீட்டுக்கு கூட போகவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னம்மா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அஞ்சலி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா அந்த பொண்ணு எங்கம்மா போயிருக்கோம், சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி போனால் எப்படிம்மா, ஏதாவது ஆனால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி கூட்டிகிட்டு வரேன், கண்டிப்பாக எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு. நானும் வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி நான் மட்டும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க, எப்படியாவது மது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முரளிக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது. என்னத்தை நாம் ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் நடக்குது, இப்போ இந்த மதுவை காணும்னு தேடிட்டு போயிருக்கான், கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எவ்வளோ நல்லா பேசணும் நைட்டு, எப்படியாவது மனசை மாற்றிடலாம் நினச்சா அதுக்குள்ளே காலையில் ஓடிட்டுருக்கு. ஐயோ கடவுளே, இனிமேல் இது வேற ஒரு பிரச்சனையா, சரி அத்தை எனக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் வச்சு நான் தேடுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முரளி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை காணோம், அங்கே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு. சுந்தரிக்கும் அப்படியே டென்ஷனாக இருக்குது. ரெண்டு பேருமே நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சொதப்பிட்டு போயிடும் போல இருக்குது, அந்த பொண்ணு கிடைச்சாதான் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமாக கோவமாக இருக்காரு. ராகவ் போகிறாரு, போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு, சுற்றி சுற்றி கோயிலில் தேடுறாரு, மது மாதிரி இருக்கவங்களா திரும்பி பார்க்குறாரு, எல்லாரையுமே பார்க்குறாரு, ஆனால் கிடைக்கவே இல்லை. ஐயோ எங்கே போயிருப்பா ஒன்றுமே புரியலையே, வீட்டில் இருக்க எல்லாருமே ஏதாவது பேசிட்டாங்களா, ஆனால் யாருமே எதுவுமே பேசலையே, எதுக்காக இவளுக்கு இப்படி மனசு மாறிச்சு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், என்னை நம்பி வந்தவ இப்போ அம்மா அப்பா இல்லாமல் இப்படி நின்றுட்டுருக்கா, கண்டிப்பாக அவள் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினச்சோம், இதுக்குள்ளே இப்படி போயிட்டாலே, ஐயோ என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. இவங்க பேர் மது, இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் இடத்துலையுமே கேட்குறாரு. இல்லைங்க நாங்கள் யாருமே எதுவுமே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல, பயங்கர டென்ஷனாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அபி ஃபோன் பண்ணுறாங்க. மது கிடச்சாங்களா, எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. இல்லை மது நானும் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே கொஞ்சம் தேடுங்க, கண்டிப்பாக கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆகாஷ்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் போய் தேடுங்க, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அபி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆகாஷம் போய் தேடுறாரு. ஆகாஷ் ஒரு பக்கம் தேடுறாரு, ராகவ் ஒரு பக்கம் தேடுறாரு. வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க, ஒன்றுமே புரியல, அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ஆனா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. பாட்டி அஞ்சலி 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கம்மா அந்த பொண்ணு போயிருக்கோம், ஃபோன் பண்ணி கேட்டால் கூட ராகவ் இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறானேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எனக்கும் இப்போ கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு அஞ்சலியும் சொல்லிட்டு இருக்காங்க. அணுவும் சொல்கிறாங்க, நாம் சொன்னதுனால தான் அவங்க போயிட்டாங்களோ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது அந்த பொண்ணு கிடச்சிடணுமா, பாவம் அம்மா அப்பா யாருமே இல்லாமல் வந்து நின்றுட்டுருக்கு, இந்த நேரத்தில் இப்படி காணாத போயிருக்கேன், எங்கே போகும் அது ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சிவராமன் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, அபி ஒரு மாதிரி பதட்டமாக ஃபோன் பண்ணிவிட்டு மது இருக்காங்களான்னு கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டா, ஒன்றுமே புரியலையே, ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மனுக்கு, என்னம்மா நடந்தது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாப்பா மது இங்கே இருந்தாங்க, என்னன்னு தெரியல, காலைல காணும், வீடு ஃபுல்லாக தேடிட்டோம், கிடைக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியலப்பா அப்படின்னு அனு சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற, காணுன்னு சொல்கிற, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எங்கம்மா போயிருக்கோம் அந்த பொண்ணு அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. எனக்கும் தெரியலப்பா, எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்க கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சிவராமன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்னங்க என்ன நடந்தது ஃபோனில், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அந்த மது பொண்ணு வந்தாங்கல்ல, ஆமாம் அந்த பொண்ணு காலையில் பார்த்தா வீட்டில் இல்லையா, எங்கே போச்சுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறார் சிவராமன். ஐயோ என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க. அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, ஐயோ என்ன காணாத போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது அந்த பொண்ணு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க.
சுந்தரி லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருமா என்ன நடந்திருக்கு தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரி சொல்கிறீங்க, என்ன நடந்தது? இப்போ எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தானே போயிட்டுருக்கு அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. எங்கம்மா போயிட்டுருக்கு, இந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சா சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டுருக்கு, காணும், அது வீட்லேயே இல்லை அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஆண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலம்மா, நாம் ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று நடக்குது. அந்த பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்கம்மா. நான் நைட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன். உன் மனசு முழுக்க ராகவ தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு நான் போனேன். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. ஆண்டி நானும் தேடுறேன் ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாத்துலேயும் சொல்லி நானும் தேடுறேன் ஆண்டி, கண்டிப்பாக நானும் பண்ணுறேன். எப்படியாவது மது கிடைக்கணும், மது கிடைச்சா மட்டும்தான் நம்ம பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவனே சொல்கிறாங்க. ஆமாம்மா, அதுதான் எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, ஒன்றுமே புரியல, எல்லாமே சொதப்பிடும். அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா எப்படியாவது ராகவ் அபி 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் எப்பவும் போல் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பொண்ணு மட்டும்தான் அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நான் என் பக்கம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு லாவண்யா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பயங்கரமாக டென்ஷனோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. முரளி ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த ரவுடிங் கிட்டலாம், அந்த பொண்ணு கிடச்சிதா, எங்கேயாவது இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பீச் ஓரமாக போய் தேடுங்க, இந்த கோயில் அந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு. எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடினோம், ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு கோவமாக வருது. நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறேன், கடைசியில் கிடைக்கலன்னு சொல்கிறேன். நல்லா தேடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்பு எங்கெங்கே தேட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேடுங்க, எப்படியாவது அந்த பொண்ணு எனக்கு கிடச்சிடணும், நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பொண்ணை, நாங்கள் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க ஃபோனை வைக்கிறாங்க. முரளி அப்படி டென்ஷனாக இருக்காரு. ஆகாஷ் ஃபுல்லாக தேடுறாரு, அங்கே ராகவும் தேடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துக்கு வராங்க. நானும் பார்த்தேன், எங்கேயுமே காணும் அப்படின்னு ஆகாஷும் சொல்கிறாரு. நானும் தேடிட்டு தான் இருக்கேன், எங்கேயுமே காணும் அப்படின்னு ராகவும் சொல்கிறாரு. ஒன்றுமே புரியல, எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உண்மையிலேயே மது வந்து ரொம்ப பாவம் தெரியுமா, எவ்வளோ எவ்வளோ நான் லவ் பண்ண தெரியுமா மதுவை, என் மனசு முழுக்க உனக்கே தெரியல, மது தான் இருந்தான்னு சொல்லிட்டு. இப்போது என்னால் தான் அவள் வாழ்க்கையே இழந்து இருக்கா, இப்போ இந்த நேரத்தில் காணாத போனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இங்கே பாரு ராகவ், உன்னோட டென்ஷன் எல்லாமே எனக்கு கிளியராக புரியுதா, மதுவை நம்ம தேடி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடலாம். சரி வா, நம்ம அந்த கோயில் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போய் கோயிலாண்டெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க கடையெல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நாங்கள் இந்த பொண்ணெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. என்ன ராகவும் இவ்வளோ நேரம் தேட்டரும் சுத்தமாக கிடைக்கவே இல்லையே, எங்கே போயிருப்பாங்க, ஒன்றுமே புரியலையே, அவங்க நைட்டே கிளம்பிட்டு இருக்காங்க, அதனால தான் நம்ம வந்து அவங்கள தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக சொல்லிட்டுருக்காரு. ஏதாவது ஊருக்கு ஏதாவது கிளம்பி போயிட்டுருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது சொந்த ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடலாம், வீட்டில் வேறு எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க, பயங்கரமாக ஒரு மாதிரி கோவமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கர டென்ஷனாக தேடிட்டு இருக்காங்க. அப்பப்போ அபி ஃபோன் பண்ணி ஆகாஷ்கிட்டையும் கேட்குறாங்க, எங்கேயாவது மது கிடச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அபி, நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு தான் இருக்கேன், ராகவ் நானும் ஒன்றா தான் இருக்கோம், தேடிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து தேடி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் பாஸ், குட்டி பாஸ், எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அபி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக தேடி நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அபி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. என்ன இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அபியோட அத்தை சொல்கிறாங்க, சரி அந்த பொண்ணு கிடைக்கலாம் போட்டோம், அது இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தால் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு பாவம் அம்மா அப்பாலாம் இழந்துருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்னக்கா இப்படி பேசுகிற அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. வேறு என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வரலை, நம்ம வீட்டில் வந்து இருந்திருக்கலாம்ல, எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நாமளும் நம்ம பொண்ணை வளர்த்துருக்க மாதிரி இந்த பொண்ணை நல்லா பார்த்துருக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த பொண்ணு எதையுமே கேட்கவே இல்லை, இந்த அபி சுத்தமாக ஒத்துக்க மாட்டா எதுக்குமே. இப்போ என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா நம்ம எங்கே போய் தேடுறது, தேடி பார்த்தாங்கன்னா கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த பொண்ணு எங்கே போச்சு, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோ அங்கே தான் போயிருக்கோம், வேறு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அக்கா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தானேக்கா இருக்கும், அந்த பொண்ணுக்கு நம்ம நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ஏதோ நம்மளால் பாதிக்கப்பட்ட பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சிவராமா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கு அந்த பொண்ணு இருக்கணும்ல, அந்த பொண்ணு என்ன முடிவு எடுத்துருக்கு, இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கு, இதனால் அபிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அபி வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, அபி வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக இருக்கா, அவள் அப்பத்துலேருந்தே யாருக்காவது எதனா ஒன்றுனா உடனே அப்படியே துடிச்சிருவா, ரொம்ப இறக்க குணம் அதிகமாக இருக்குது, எல்லாம் நீ வளர்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. நான் என்னக்கா சொன்னேன், அபிக்கு வந்து இது தப்பு சரின்னு எல்லாமே புரிஞ்சு தான் வளர்றா, ஒன்றும் நாமளாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஒரு பக்கம் சொல்கிறாரு.
சொல்கிறாரு. சரி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காதீங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, அந்த பொண்ணு வேற இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ குழம்பிக்கிட்டு இருக்காத, புரியுதா? அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு தான் போயிருக்கும், வேறு எங்கேயும் போயிருக்காது. விடு, பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிவராமன் சொல்கிறார், எப்படியாவது கடவுளே அந்த பொண்ணு கிடச்சிடணும், அந்த பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது. அப்படியே எங்கேயாவது போனால் கூட மனசு மாறி வீட்டுக்கு வந்துடணும். என் பொண்ணு நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கவே கூடாது அப்படின்னு சிவராமன் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணை நினச்சி.